அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய 30ஆம் நாளுடைய பாடமாக நாம் ஹஜ்ஜு என்ற கடமையை குறித்து நாம் மேலோட்டமான விஷயங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறை தூதர் மக்காவில், இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கருப்பு காபா என்ற அந்த கட்டடம், இப்ராஹிம் அதுக்கு பக்கத்தில் இப்ராஹிம் தங்கி இருந்து, இப்ராஹிம் என்ற தீர்க்கதரிசி தங்கி இருந்து, அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக, அவர்கள் இருவரும் காபா என்ற அஸ்திவாரத்தை கட்டி உயர்த்தி எழுப்பினார்கள். அந்த இடம் வரைக்கும் செல்வதற்குரிய, பயணம் செய்வதற்குரிய சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் அல்லாஹ்விற்காக அந்த காபா என்ற இல்லத்தை வலம் வருவது, ஹஜ்ஜு செய்வது கடமையாகும். இது தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அங்கு வரைக்கும் சென்று வருவதற்கு உரிய பொருள் மற்றும் உடல் சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவசியம் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த இடத்திற்கு சென்றுவிட்டு வர வேண்டும். இது இறைவனுடைய கட்டளை. யார் இதை நிராகரித்தால் அல்லாஹ்வுக்கு இதனால் எந்த குறையும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் உலக மக்கள் அனைவரிடம் இருந்து தேவையற்றவனாக இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்ன, ஏன் கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காபாவை சுற்றி வருதல், அதாவது தவாஃப் என்று சொல்வார்கள். தவாஃப் என்றால் காபாவை சுற்றி வலம் வருதல். சஃபா மர்வா என்ற பெயருடைய 2 மலை குன்றுகள் இன்றளவும் இருக்கிறது. அந்த மலை குன்றுகளுக்கு இடையே சமதரையில் ஓடுவது, நடந்து செல்வது மற்றும் கல் எறிதல், இவற்றையெல்லாம் இறை ஞாபகத்தை நிலைநாட்டுவதற்காக உண்டானவைகள் ஆகும் என்று ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டவருடைய நோக்கத்தை முகமது நபி அவர்கள் சொல்லியுள்ளார்கள். இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், முகமது நபி சொன்னார்கள், உங்களில் யாராவது தவறான நடத்தைகளில் ஈடுபடாமலும், கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமலும், தீயதை, பாவமானதை, அருவருப்பானதை, அசிங்கமானதை அதில் எந்த வடிவத்திலும் செய்கையாலேயோ அல்லது பேச்சாலேயோ ஜாடைகளாலேயோ எழுத்துக்களாலேயோ செயல்பாடுகள் மூலியமாகவோ செயல்படுத்தாது ஹஜ்ஜை அல்லாஹ் ஒருவனுக்காக தூய்மையாக உள தூய்மையோடு நிறைவேற்றினால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் பாவமற்றவராக ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்றார் என்று முகமது நபி சொல்லியுள்ளார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 உம்ராவிற்கு இடைப்பட்டது அதற்கான பாவ பரிகாரம் ஆகும். இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்றும் சொன்னார்கள். உம்ரா என்பது என்ன? இந்த ஹதீஸில் உம்ரா என்பது சுன்னத்தான ஒரு வணக்க வழிபாடு, உபரியான ஒரு வணக்க வழிபாடு. இது நமக்கு எப்போ போயிட்டு வர்றதுக்கு சக்தி இருக்கோ தாராளமாக போயிட்டு வரலாம். இது கட்டாய கடமை இல்லை. ஆனால் ஹஜ்ஜி என்பது கடமையாகும். அது சக்தி உள்ள ஒருவர் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அங்கு வரைக்கும் சென்று வருவதற்கு சக்தி இருந்தால் சென்று விட்டு வர வேண்டும். இல்லை என்றால் அது இறைவனிடத்தில் விசாரிக்கப்படும். சரி, இந்த ஹஜ்ஜினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றிற்கும் முதலாவதாக இது இறைவன் ஏற்படுத்திய சொன்ன கட்டளை, அதற்கு நான் கட்டுப்படுகின்றேன்
என்ற ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, இஸ்லாத்தினுடைய சர்வதேச தன்மையை இது வெளிக்காட்டுகின்றது. அதுபோல வறுமை நாளையும் இது ஞாபகப்படுத்துகின்றது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முன் அதனை திறன்பட கற்றுக்கொள்வது, எவ்வாறு ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இது மேலோட்டமாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயமாகும். விரிவாக இது படிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் நாம் சொற்பமாக சிறிதளவு ஒரு விஷயங்களை பார்ப்போம். முதல்ல காபா அந்த கட்டிடமானது அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரையும் அவருடைய ஜோடி ஹவ்வா இருவரையும் அல்லாஹ் இந்த பூ உலகத்திற்கு சுவனத்திலிருந்து அனுப்பி வைத்தான். பூமிக்கு வந்தவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து இறைவனிடத்தின் மன்னிப்பையும் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகவே இறைவன் ஒரு வழிபாட்டு தலத்தை இறைவன் சொல்லி காட்ட அந்த இடம்தான் இன்றைய காபா. அந்த இடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய ஆதி பிதா தந்தை, அவர்கள் இறைவனை வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டினார். இந்த காபா என்ற அந்த பள்ளிவாசல் அது கட்டப்பட்ட 50 வருடங்களுக்கு பிறகு கட்டப்பட்ட இன்னொரு ஆலயம்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. பாலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லது பைத்துல் மக்திஸ் அல்லது முகத்தஸ் என்று சொல் வழக்கில் சொல்வார்கள். அப்போ இந்த 2 பள்ளிகளும் ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. பிறகு காலம் செல்ல 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 மக்கள் தொகை பெருக பெருக அந்த காபா என்ற கட்டடத்துக்குள்ள தொழுத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலப்போக்கில் அதனை சுற்றி நின்று வழிபட ஆரம்பித்தார்கள். அப்போ மக்கள் தொகை பெருக பெருக அதை இடித்து கட்டாமல் அதை அப்படியே தக்க வைத்து அதனை சுற்றி இருந்து வணங்கி வழிபடலானார்கள். பல தலைமுறை செல்லுது, பல நபிமார்கள் கடந்து செல்கின்றார்கள். இப்ராஹிம் என்ற தீர்க்கதரிசி வருகிறார், ஆபிரகாம் என்ற இறை தூதர் வருகிறார். அவருடைய ஆட்சி காலத்தின் போது, அவருடைய காலகட்டத்தின் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை அதனுடைய அடிமட்டத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக அல்லாஹ் அதனுடைய அடித்தளத்தை உயர்த்துமாறு அல்லாஹ் அவருக்கு சொல்ல, அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரும் அவருடைய புதல்வர் இஸ்மாயில் என்பவரும் இணைந்து கட்டிய பள்ளிவாசல் மீண்டும் காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைய தோற்றத்திற்கு அது கட்டி முடிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இறைவனை வணங்குவதற்காக இறைவனால் முதல்ல தேர்வு செய்யப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இடம் என்பதனால அது அடையாள சின்னமாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறார். உலகமெங்கும் வாழுகின்ற மக்கள் அந்த காபா என்ற அந்த காபா ஆலயத்தை முன்னோக்கி தங்களுடைய வழிகாட்டு திசையாக அதை எடுத்துக்கொண்டு அதை முன்னோக்கி யூனிஃபார்மாக ஒரு ஒற்றுமையை பறைசாற்றுகின்ற வகையில் தொழ வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு கட்டளை இட்டு இருக்கின்றது. சரி, அந்த இடத்திற்கு உலகம் எங்கும் வசிக்கக்கூடிய மக்கள் தங்கள்கிட்ட உடல் தகுதியும் பொருளாதார தகுதி இருக்குமேயானால் தங்களுடைய வாழ்நாளில் பருவயதை அடைந்ததிலிருந்து மௌத்தா போவதற்கு முன்னர் அங்கு வரைக்கும் சென்று வருவதற்கு சக்தியையும் பொருள் சக்தியையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முறையாவது அங்கு சென்று வணங்கி வழிபட வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. அது அல்லாமல் உபரியாக இன்னொரு வணக்கம் செய்யப்படுவதுதான் உம்ரா என்ற வணக்க வழிபாடு. இந்த உம்ரா என்பது எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இது கட்டாய கடமை அல்ல. உம்ரா என்பது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து குறிப்பிட்ட இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக 4 புனித எல்லைகள் இருக்கு. அந்த எல்லைகள் வழியாக ஒரு மனிதர் உம்ராவுக்கான நியத்தை மொழிந்துவிட்டு அங்கிருந்து இறைவனை துதிபாடியவராக தூய்மையான 2 வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கொண்டு இறைவனை துதிபாடியவர்களாக காபா, மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபா என்ற கட்டிடத்தை, பள்ளிவாசலை
7 முறை சுற்றி வர வேண்டும். பிறகு இப்ராஹிம் அவர்களும் அவருடைய மகனாரும் எந்த இடத்தில் தங்கியிருந்து காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார்களோ அந்த இடத்திலேயும் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். பிறகு சஃபா மர்வா என்ற 2 மலைக்குன்றுகளுக்கு இடையே என தொங்கோட்டமாக அங்கும் இங்குமாக நடந்து செல்ல வேண்டும். அதற்கு பின்னால் ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கின்றது. அப்போ அந்த சஃபா மர்வாவுக்கு இடையே 7 முறை சென்று வர வேண்டும். இறுதியாக தங்களுடைய முடிகளை குறைத்து கொள்வதோ அல்லது மலித்து கொள்வதோ சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை முடித்ததற்கு பிறகு குளித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உம்ரா கடமை நீங்கிவிட்டது என்று சொல்கின்றார்கள் முகமது நபி அவர்கள். இது மாதிரி எத்தனை முறை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு தடவை செஞ்சால் அதுக்கு அடுத்த தடவை நம்ம எத்தனை வருஷம் கழித்து செய்கிறோமோ அப்படி செய்யும் பொழுது அதற்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு அந்த உம்ராவானது பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்று முகமது நபி சொல்லியிருக்கிறார். அது அல்லாமல் ஹஜ்ஜுடைய காலத்தில் அரபு மாதங்களாக 12 நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன். அந்த 12 மாதங்களில் 12வது மாதம் துல்ஹஜ் மாதம். அந்த மாதத்தில் உலகமெங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் சக்தி இருக்குமேயானால், உடல் தகுதி இருக்குமேயானால், பொருளாதார வசதி இருக்குமேயானால் ஒரு முறை காபாவிற்கு வந்து தவாப் செய்ய வேண்டும். சஃபா மர்வா இடையே போக வேண்டும். பிறகு சில இடங்களில் சென்று வணக்க வழிபாடுகளை சிலவற்றை நிறைவேற்ற வேண்டும். இது துல்ஹஜ்ஜுடைய பிற 8, 9, 10, 11, 12 ஏறக்குறைய 5 நாள் கடமையாக இந்த வணக்க வழிபாடுகளை செய்யணும். அதுக்கு சில வழிமுறைகளை முகமது நபி சொல்லி தந்திருக்கிறாரு. அதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பங்களில் விரிவாக உங்களுக்கு அதை சொல்லி காட்டுகின்றேன். அப்போ இந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் 5வது கடமை ஹஜ் என்ற கடமை. இது உலக மக்கள் அனைவருடைய ஒற்றுமையையும் சகோதர சமத்துவத்தையும் நிலைநாட்டுகின்ற ஒற்றுமை திருவிழாவாக இது இந்த ஹஜ் என்ற புனித யாத்திரை இருக்கின்றது. அதுபோல் நாளை மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் ஆதமிலிருந்து உலகம் அழிக்கப்படக்கூடிய கடைசி மனிதர் யாரோ அவர் வரை ஒரு இடத்தில் ஒன்று கூட்டப்படுவார்கள். அதற்கு மஹ்ஷர் என்று சொல்வார்கள். அந்த மைதானத்தில் விசாரணை, எல்லோரும் சம வயது உடையவர்களாக இருப்பார்கள். அவரவர் செய்த தீவினைகளுக்கு ஏற்ப நல்ல காரியங்களுக்கு ஏற்ப இறைவனுடைய அரவணைப்பிலையும் பாதுகாப்பிலையும் மற்றவர்கள் அங்கு வெட்ட வெளியில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருப்பார்கள் விசாரணைக்காக. அந்த விசாரணை நாள் 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாளாகும். அந்த நாளில் யாரெல்லாம் இறைவனை நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு வெற்றியும் மற்றவர்களுக்கு அது கேடாக முடிந்துவிடும் என்பதை குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகின்றது. இதையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற ஒரு வணக்க வழிபாடு தான் ஹஜ் என்ற வணக்க வழிபாடு. இது இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு வணக்க வழிபாடு. தீண்டாமை ஒழிப்பு மாநாடாக இதை நாம் பார்க்க முடியும். ஆக இவ்வாறாக ஹஜ் என்ற கடமையில் பிறகு நிறைய நன்மைகள் இருக்கிறது, பல பிரயோஜனங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் விரிவாக இது சம்பந்தமாக இன்னொரு சந்தர்ப்பங்களை பார்ப்போம். இதுவரைக்கும் நமக்கு ஹஜ்ஜு சம்பந்தமாக அது இறைவனால் கட்டளையிடப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதுமானது.